ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணிட்டா நிறைய லேபிள் பண்றீங்க அந்த பையனை. ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டான், அவன் வந்து ஒரு அபியூசர், அவன் வந்து பயங்கரமா மென்டல் இல்னஸ்ல இருக்கான் அப்படின்னு நிறைய லேபிள் பண்றீங்க இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணும் அதே மாதிரி டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றத ஏன் பாவம்னு சொல்றீங்க? அந்த பொண்ணை மட்டும் ஏன் விக்டிம் கார்டு வந்து பிளே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசையில நிறைய திரைப்படங்களும் இருக்கு. ஒரு பொண்ணு டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றத பத்தியும் நிறைய திரைப்படங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதே சமயத்துல ஒரு பையன் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றான், அந்த பொண்ணு அதுல சஃபர் ஆகுறா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஒரு பையன் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றதாவும், ஒரு பொண்ணு அதுல இருந்து எப்படி வெளியில வர முடியுதா அப்படிங்கிற மாதிரியும் எல்லாம் இருக்கு. இது எதுக்காக கிரியேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல 100 வருஷமா பெண்கள் ஆண்களுடைய அந்த டாக்ஸிக்கான பிஹேவியரை டாலரேட் பண்ண முடியாம சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தவங்களுடைய ஹிஸ்டரி அதிகம். கரெக்டுங்களா? சோ இந்த சில ஒரு 50 வருஷம் கூட எடுத்துக்க முடியாது, இந்த 10-15 வருஷமா தான் இதை பத்தின மோட்டிவேஷன் அதிகமாகுது. ஒரு பர்சன், ஒரு ஆண் வந்து உங்களை வந்து டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றாரு, அவர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்றாரு, அவங்க உங்களை வந்து பயங்கரமா எமோஷனலி அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா அங்கிருந்து வெளியில வா, அதை சமாளிக்காத, அங்கே இருந்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாத, வெளியில வா அப்படிங்கிற மாதிரியான நிறைய திரைப்படங்களும் அது மாதிரியான விமர்சனங்களும் அதிகமாகுது. புரியுதுங்களா? சோ அதனால இங்க ஆண் வந்து டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றாங்களா, பெண் வந்து டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றாங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. இந்த டாக்ஸிசிட்டி அப்படிங்கறத யார் பண்ணாலுமே தப்பு தான். ஒருத்தவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள நுழையிறது மிகப்பெரிய குற்றம். என் பார்ட்னர் வந்து என்ன லாங்குவேஜ்ல இருக்காங்க, அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் மாதிரியான பர்சன் அவங்களுக்கு சூட் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க லவ் மேக் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் லவ்க்குள்ள போறாங்க, நானும் லவ்க்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வந்து ஆன்ஷியஸா இருக்காங்க, ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட்ல இருக்காங்க, என்னை எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்றாங்க, சந்தேகப்படுறாங்க அப்படின்னு கேட்டா, எஸ், அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய வே ஆஃப் லவ் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். ஒரு ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட்ல இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு பேசுறதெல்லாம் இங்க முக்கியமே கிடையாது. அதற்கு பதிலா ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட்ல ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க ஒரு வேலை அதை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கீங்க, அவங்கள உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அவங்கள வந்து ஹெல்தியான ஒரு பர்சனா மாத்த முடியும், அவங்களுக்கு சந்தேகமே வராம நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களால நுழைய முடியும். கரெக்டுங்களா? அதாவது ஒரு ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோ பையனோ அவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க 1000 மடங்கு மெச்சூரான ஒரு பர்சனா இருந்தா மட்டும்தான் அவங்கள உங்களால சமாளிக்க முடியும். உங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம், இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு தெரபிஸ்ட் கிட்ட கூட நீங்க கூட்டிட்டு போகலாம். கரெக்டா? அதை விட்டுட்டு அவங்க டாக்ஸிக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கைக்குள்ள போனதும் நீங்க டாக்ஸிக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்றதும் நீங்களா இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுதான் ஹெல்தி. சரி, நான் போயிட்டேன், ரொம்ப நாளா அந்த டாக்ஸிக்கான விஷயத்துக்குள்ளேயே நான் வாழணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க. சொல்லி 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 ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் என்னை பயங்கரமா ஆக்குபை பண்ணுது, என்னை பயங்கரமா மென்டல் ஹைஜாக் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு, டிபெண்டன் அப்படிங்கிறது பயங்கர டோசேஜ் அதிகமாவே இருக்கு, என்னையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் இப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றவங்க நான் பார்க்க முடியுது என் கவுன்சிலிங்ல. பாருங்க, ஒரு பர்சன் உங்களையே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா இது முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்க லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க ரிலேஷன்ஷிப்ல நுழைஞ்சதுக்கு பிறகு நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்னையே டிபெண்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்க அக்யூஸ் பண்றது நாட் ரைட். இப்ப விஜயலட்சுமி ஆகிய நான் இருக்கேன் அப்படின்னா என் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பர்சனை தான் நான் வெளி உலகத்துல தேடுவேன். நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல நுழைஞ்சதுக்கு பிறகு ஏன் பர்சன் வந்து என்னை ஹைஜாக் பண்றாங்க, ஏன் பர்சன் வந்து டோட்டலா என்னைய வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்றது இங்க சரி கிடையாது. அதை அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? சோ உங்களுக்கு டிபெண்டன்ட் மைண்ட் செட்டும் செட் ஆகாது, அவங்க உங்களை ஹைஜாக் பண்றதும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க டேக் இட் ஈஸி கோயிங் மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு பர்சனை தான் சூஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஏன்னா அவங்க தான் உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? உங்களை வந்து பயங்கரமா டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, உங்களையே சார்ந்து அவங்க எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க தான் ஆன்ஷியஸே இல்லாம யதார்த்தமா இருப்பாங்க. கரெக்டா? ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு பர்சன் நமக்காகவே இருக்கணும், அவங்க எந்த தப்பும் செய்யக்கூடாது, டேக் இட் ஈஸி கோயிங்கா இருக்கக்கூடாது, என்ன நினைச்சுக்கிட்டே வாழணும், ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னங்க இது லாஜிக்?
உங்களுக்கு ஒரு பர்சன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன லாங்குவேஜ்ல இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்க பர்சன் அந்த லாங்குவேஜுக்கு சூட் ஆவாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள ஆத்மார்த்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கொண்டு வந்து அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த பொண்ணை வந்து பிடிச்சிட்டு நீ எப்ப பார்த்தாலும் டிபெண்டனா இருக்க, எல்லாத்துக்கும் என்னையே எதிர்பார்க்கிற, நீ வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றது நாட் ரைட். புரியுதுங்களா? இதே விஷயம்தான் பெண்களுக்கும். அதாவது ஒரு ஆண் கிட்ட நீங்க லவ் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க லாங்குவேஜ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஹீலரா நம்ம பார்ட்னர் இருப்பாங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஐயோ எல்லாருமே எல்லாம் ஹீலரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அப்போ உங்களை மொத்தமா அந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட்டுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பர்சனோட லைஃப்ல நுழையிறது ஹெல்தியானது. நான் போட்ட எஃபோர்ட்ஸ் எல்லாம் வீணா போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே இன்னும் அளவுக்கு அதிகமான எஃபோர்ட் நான் போட்டுட்டு இருக்கேன். இது கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்ல நிறைய எஃபோர்ட் போட்டுட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டுட்டு போகுது. அதனால அதை காப்பாத்தணுங்கிறதுக்காக இன்னும் அதிகமான எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. ஒரு ஷார்ட் பீரியட்லயே பாத்தீங்க அப்படின்னா உலகமே அவங்க தான், இனிமே நம்மளோட ஒட்டுமொத்த எதிர்காலமும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரை பத்தின எல்லா மனக்கோட்டையும் கட்டி வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பணம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்காதீங்க. பிசினஸ்ல மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள் அதை பிரயோகிக்கிற வார்த்தை கரெக்டுங்களா? பணம் அப்படிங்கிறது பிசினஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதுவே ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா எமோஷனலி மென்டலி நிறைய தாட்ஸ் கொடுக்கறது, நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றது, தான் வேலையெல்லாம் விட்டுட்டு தன்னோட பிரெயினையே அடமானத்துக்கு வைக்கிறது இல்லையா? இந்த மாதிரி பன்முக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். எதிர்காலமே இவங்க தான், தைரியமே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பெண்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் எங்க என்னோட குழந்தைங்க, எங்க என்னோட கணவர் அப்படின்னு சொல்லி அங்க தேடி கொண்டு போய் அங்க எல்லாத்தையும் ஒப்படைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. லாஜிக்கே இருக்காது. ஏன் அவங்கள காதலிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பர்பஸே இருக்காது. ஏற்கனவே எஃபோர்ட் போட்டிருக்கேன், அதனால இன்னும் எஃபோர்ட் போடுறேன், அதை காப்பாத்துறதுக்காக இன்னும் எஃபோர்ட் போடுறேன் அப்படின்வாங்க. எஸ், இதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு. ஸோ நான் போட்ட எஃபோர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படிங்கிறதுனால தான் பார்ட்னர் ஏதாவது 1% சஸ்பீஷியஸா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து சந்தேக உணர்வு அதிகமாயிடும். இப்போ நம்ம பார்ட்னர் வந்து நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு பண்றாங்க, அவங்க டிரான்ஸ்பரண்டா இல்ல அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது அப்படின்னா கேள்விகள் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஏன் அங்க போன, அதை ஏன் பண்ண அப்படின்னு கேள்விகளா தான் அது ஸ்டார்ட் ஆகும். அந்த கேள்விக்கு பார்ட்னர் எப்படி பதில் சொல்றாங்க அப்படிங்கறத வந்து இவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பதில சொன்னாலோ இல்ல உங்களை ஏமாத்துற மாதிரியான ஒரு பதில சொன்னாலோ அந்த சஸ்பீஷியஸான அந்த தாட்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமா ஆகும். அப்படி அதிகமாகும் போது அது யாரு, எங்க இருக்காங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க அப்படிங்கறதெல்லாம் அலசி ஆராய ஆரம்பிக்கும். அது ஒரு வேளை பார்ட்னருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ எப்படி என்ன ஃபாலோ பண்ணுவ, நீ எப்படி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசுவ, அது தப்பு இல்லையா, நீ ஒரு டாக்ஸிக்கான பர்சன், நீ வந்து செட் ஆக மாட்ட, நீ ரிலேஷன்ஷிப்கே அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துருவாங்க. ஸோ ஒரு ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா நானும் டிரான்ஸ்பரண்டா இருக்கேன், என் பார்ட்னரும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? சோ நீங்க ஒரு பர்சனை நான் லவ் பண்ணணுமேங்கிறதுக்காகலாம் லவ்க்குள்ள போகாதீங்க. லவ் பண்ணணுமேங்கிறதுக்காக நீங்க லவ்க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் இருக்கிறவங்களை வந்து உங்களால வந்து சமாளிக்க முடியாது. அவங்களும் ஹர்ட் ஆவாங்க, உங்களையும் ஹர்ட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா?